சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏதோ 1000 குதிரை அப்படியே ஓடுற மாதிரி இருக்கு ஈசு. பயப்படாதீங்க சின்னையா, உங்களுக்காக என் மாமா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எனக்காகவா? ஆமா, என்ன வேண்டிக்க போற ஈசு? மாமா, இந்த மாதிரி என் சின்னையாவும் நல்ல தைரியசாலி ஆகணும், அதுக்கு அவரை நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். அட போய் ஈசு, நீ ஒண்ணு. என்ன சின்னையா, என் வேண்டுதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அது இல்ல ஈசு, என் அப்பாவே என்ன தைரியசாலி ஆக்க முடியாம தான் உன்ன மாதிரி ஒரு தைரியசாலி மருமகளா வரணும்னு அவர் வேண்டிட்டு இருந்திருக்காரு. அந்த வேண்டுதல் நிறைவேறி நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. நீ தைரியமா இருக்கல்ல, அதுதான் எனக்கும் தைரியம். சரி ஈசு, நீ படி, நான் உனக்கு போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க சின்னையா, நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து போடுவோம். சரி வா. ம். யாரும் இல்ல. எங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீ எதுக்கு பயப்படுற? நான் நம்ம ஆளுங்களை நைஸா போய் பார்த்து உஷார்படுத்திட்டு வந்துடுறேன். சரிங்க, நான் இங்கேயே இருக்கேன். சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. ஐயோ, இந்த முட்டாள் பையனும் திமிர பிடிச்ச ஈஸ்வரியும் வராங்களே, என்ன பண்றது? சின்னையா, பாத்து வாங்க, ஆளுங்க தூங்கிட்டு இருக்காங்க, உங்களை மிதிச்சிடாதீங்க. இப்படி வாங்க. நீ முதல்ல போய் சே. ஐயோ, ரெண்டும் ராபிசாசு மாதிரி அலையுதுங்களே. டீ போட போதுங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா அப்பா வர இப்பன்னு பார்த்து வெளியில போயிருக்காரே, அவரு திரும்ப வரப்போ ஈஸ்வரி பார்த்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, இந்த மனுஷன் செல்ல வேற இங்க வச்சுட்டு போயிட்டாரே, என்ன பண்றது? ஈசு, அந்த வெளியே இருக்காங்கல்ல போலீஸ்காரங்க, அவங்களுக்கும் சேர்த்து டீ போடு. பாவம், அவங்க ராத்திரி முழுக்க கண் முழிச்சிட்டு இருப்பாங்கல்ல. அவங்களுக்கும் சேர்த்து தான் டீ போடுறேன் சின்னையா. நான் உங்களை மறப்பேனா? அதானே, எனக்கு ஏன் ஞாபகம் இருக்கும்போது உனக்கு ஞாபகம் இருக்காதா? நீ யாரு? நான் யாரு? யாருன்னு தெரியலையே. தெரியாம தானே. என் பொண்டாடி தான். அது டீ பொங்குதான்னு பார்த்தேன், பொங்கல. சின்னையா, அந்த டம்ளர் எடுங்க, அப்புறம் அந்த பாத்திரத்தையும் எடுங்க. இங்க பார் சார், உங்க மேல யாருக்கும் கொஞ்சம் கூட சந்தேகம் வரல. நீங்க உண்மையான போலீஸ்னு எல்லாருமே நம்பிட்டாங்க. சரிங்க சார், இப்ப யார போடணும்னு சொல்லுங்க சார். இப்ப எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க சார்.
அவசரப்படாத, நான் சொல்றது மட்டும் கேளு. இங்க பாரு, இப்ப தேவையில்லாம யாரையும் கொல்ல வேண்டாம். நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப ஈஸ்வரி என்னை மாட்டி வர்ற மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னு வெயி, அப்ப நான் உனக்கு சிக்னல் கொடுக்குறேன். அப்ப நீ நான் சொல்ற ஆளை தூக்கிடு. என்னங்க ஏங்க சார் என்ன சார் சொல்றீங்க? அக்காவையா? ஏய், நான் என்ன உன் அக்காவைய போட்டு தள்ள சொல்றேன்? ஏன் அக்காவை தானே சொல்றேன். அதுக்கே நீ இவ்வளவு ஷாக் ஆகுற? இங்க பார், நான் சொல்றத மட்டும் நீ செய். நம்ம டார்கெட்டு என் அக்கா தாங்கிறத என் பொண்டாட்டிக்கிட்டையும் என் பொண்ணுகிட்ட கூட நான் சொல்ல போறது இல்ல. அதனால அந்த விஷயம் ரொம்ப கான்பிடென்ஷியலா இருக்கணும், புரியுதா? ஐயோ ஏங்க ஐயோ என்னங்க கூப்பிடுறத கூட கவனிக்காம இவ்ளோ நேரமா அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காருன்னே தெரியலையே. என்னங்க பாத்து சின்னையா, ஆ? நீங்க பிளாஸ்கையும் அந்த டம்ளரையும் எடுத்துட்டு போங்க. நான் போலீஸுங்களுக்கு டீ கொடுத்துட்டு வரேன். சீக்கிரமா கொடுத்துட்டு வந்துடுறேன். பாத்து. சரி ஈசு, வா போலாம். சின்னையா, நீங்க பாத்து போங்க. நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நீ சீக்கிரம் போய் டீயை கொடுத்துட்டு வந்துரு. சரி, போங்க.